திரு ராஜீவ்காந்தி, அப்படி என்ன உங்களுக்கு வந்து அதிமுக மேல அக்கறை? நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலையா? அவ்வளவு எதிர்ப்பு விமர்சனங்களை எல்லாம் தாண்டி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மரியாதைக்குரிய சேலம் மணிகண்டன் அண்டப்புழுகு ஆகாச புழுகு மாதிரி ஆர்எஸ்எஸ் புழுகை வந்து எழுதி வச்சு என்னை ஒப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல, அவர் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, பண்ணட்டும். ஆனால் ஏன் அதிமுக பற்றி நீங்கள் வந்து என்ன அக்கறை சக்கரை நாட்டு சக்கரை தான் சொன்னார். நாங்கள் அவங்கள பற்றிலாம் அக்கறைப்படலை. அதிமுகவின் கட்சியின் பேர் இருக்கிற திராவிடம் என்கிற சொல்லுக்கும் அதிமுகவின் கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய பேரறிஞர் அண்ணாவின் படத்திற்கு தான் நாங்கள் அச்சப்படுகிறோம். காரணம், ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு இயக்கத்தை, ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கி 50 லட்சம் மக்கள் இதை சேர்ந்திருக்காங்க. திமுக உறுப்பினராக வர்றாங்களா இல்லையா, அது ஒரு வேறு வாதம். அது ஆனால் ஒரு கருத்தை தமிழ்நாடு இந்தியாவிற்கு சொல்கிறது. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் ஆரம்பிக்கவும் சொன்னார், இங்கே ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னும் அரசியல் இருக்குது. மதச்சார்பின்மை என்று பேசினால் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் திராவிட இயக்க தோழர்களும் காங்கிரஸ் பெரிய இயக்கமும் மதச்சார்பின்மை வேண்டும் என்று சொல்லும். ஆனால் பாஜக வந்து நீங்கள் போலி மதச்சார்பின்மை பேசுகிறீங்கன்னு எதிர்வாதம் வைப்பாங்க. இடஒதுக்கீடு அப்படின்னு பேசினோம்னா அது சமூக நீதியின் பார் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று திராவிட இயக்கங்களும், சில இடங்களில் பொதுவுடைமை இயக்கங்கள் முரண்பட்டாலும் தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டு பொதுவுடைமை இயக்கங்கள், தமிழ்நாடு எடுத்திருக்க நிலைப்பாடு சரி என்று நம்புகிறோம். அதிமுக சில இடத்துல ஆதரிச்சிச்சு. தமிழ் உணர்வு இருமொழி கொள்கை அப்படின்னு சொன்னால் திராவிட இயக்கங்களும் இங்கே இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஆதரிச்சாங்க. தமிழர் உரிமை என்றால் தமிழ்நாட்டு கட்சிகள் ஆதரிச்சாங்க. மாநில சுயாட்சி, ஒரு மாநில அரசு இயற்றிய சட்டத்தை ஆளுநர் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓரடியாக நிற்கிறாங்க. மதம் என்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நீ சாதியும் பாலோ மதத்தும் பாலோ மக்களை பிரிக்காதீங்க, நம்ம தமிழர் என்பதில் உணர்வு கொள்ளும்னு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஓரணியில் இருப்பாங்க. அது அதிமுகவா அது வேற வாதம். ஆனால் இவை எல்லாம் பாஜகங்கிற கட்சிக்கு எதிரானதா என்றால் பாஜகங்கிற கட்சியை தாண்டி பாஜக பேசுகிற ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவா, பாஜக பேசுகிற வர்ண மரபு முறை, பாஜக பேசுகிற உயர்ந்தோர் தாழ்ந்தோர், பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் பிரம்மன் தலையில் பிறந்தவன் தான் உயர்ந்தோர், அந்த பழக்கவழக்க சட்டத்தின்படி எல்லோரும் சமமில்லை என்கிற அந்த வாதங்களை தொடர்ச்சியாக பாஜகவின் ஆர்எஸ்எஸ் இந்த மக்கள் மன்றத்தில் வைக்கிற போது அதை எதிர்த்து ஒவ்வொரு களமும் திராவிட இயக்கம் போராடுகிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், மக்கள் திலகம் மரியாதைக்குரிய எம்ஜிஆர், கர்ப்பமரர் காமராஜர், இங்கு இன்றைய தலைவர் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்களுடைய இளந்தலைவர் உட்பட இங்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்கள், தேசிய இயக்கங்கள் உட்பட எல்லோரும் போராடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த 10 ஆண்டு காலத்தில் குறிப்பாக அரசியமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு எங்கள் மாநில நிதியை கை வைக்குது. அதிமுக அரசாங்கம் தாண்டி ஒரு ஸ்டேட் அட்டானமஸ் பாடி மீது ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தாக்குதல் நடத்துகிறது. ஒரு மாநில அரசு எடப்பாடி அரசே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா ஆளுநர் நிறைவேற்ற முடியாதுங்கிறாரு, நாங்கள் குடியரசுத் ஒப்புதல் கொடுக்க முடியாதுங்கிறாரு. எடப்பாடி அரசே கீழடி ஆய்வு நீங்கள் கேள்வி கேட்டால் அதெல்லாம் முடியாது, ஆய்வு கிடப்பில் விடுங்கிறாங்க. எடப்பாடி அரசே நீங்கள் வந்து தமிழர்களுடைய உரிமையை அங்கீகரிக்கும் கேட்டால் அதெல்லாம் முடியாது, வேலையை பாருங்கிறாங்க. எடப்பாடி அரசு எங்களுக்கு ஸ்டேட்டோட இருக்கக்கூடிய பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் எங்கள் நிதி கொடுன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. எடப்பாடி அரசு தமிழுக்கு நிதி ஒதுக்குன்னு கேட்டால் கூட அதெல்லாம் முடியாது, சமஸ்கிருதத்தான் நிதி ஒதுக்குங்கிறது ஒரு தன்னிச்சையாக செயல்பட்டு மாநில கட்சிகளை, மொழிவழி தேசிய இனங்களை கபலீகரம் பண்ற. நீங்க இங்க ஆள்றதுனால தான் நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க மக்களுக்கு நன்மை செய்யற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும். நான் ரொம்ப கவனமா சொன்னேன், திமுகன்னு உங்களுக்கு பயன்படுத்தல. எடப்பாடி ஆளுகிற போது ஆளுநர் சட்டங்களை வந்து அங்கீகரிக்கணும் திமுக போராடி. ஆனா இப்போ எடப்பாடி அததான் சொல்றாரு. அதாவது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து எனக்கு தெரிந்து அவருக்கு அரசியலும் தெரியல, அடிப்படையும் தெரியல, அவர் தமிழ்நாட்டுடைய மனநிலையும் தெரியல. அதனாலதான் மிக தெளிவாக ஜென்ராம் சொன்னார், தமிழ்நாடு தமிழகம் வித்தியாசம் உண்டு, இடஒதுக்கீடு கோட்டா பண்ணிதான் தமிழகம் தமிழகம்னு சொல்ற குரலோட அதான் தமிழ்நாடு தமிழகம், இடஒதுக்கீடு உரிமை இல்லை இல்லை அப்படின்னு ஒரு வாதமும், தமிழ் எங்கள் உரிமை என்பதற்கு தமிழ் நீசபாசை என்பதற்கு இங்கே சொல்லாடல்கள் வித்தியாசம் உண்டு. இப்போது சேராத இடம் சேர்ந்து தனக்கு திராவிடம் என்கிற தத்துவத்தின் மீது புரிதலற்ற, தமிழ்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டு அரசியல் உரிமையின்படி புரிதலற்ற ஒரு மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது டிடிவி தோக்கடிக்கிறோம், எப்படியாவது ஓபிஎஸ் தோக்கடிக்கிறோம், எப்படியாவது சசிகலா அம்மையாரை தோக்கடிக்கிறோம், எப்படியாவது தன் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தன் சாதியிலே வளர்ந்திருக்கிற அண்ணாமலை தோக்கடிக்கணும் என்கிற வெறியில் பாஜகவோட கூட்டணி சேர்றாங்க. இதனால திமுகவுக்கு எந்த நட்டமும் இல்லை, இங்கே இருக்க தமிழ்நாட்டுக்கு எந்த நட்டமும் இல்லை. நாங்கள் கேட்பது, நீங்கள் பேசுகிற தத்துவம், இத்தனை ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் பேசிய அறநிலை சட்டங்களை பாதுகாப்பு குறித்து,
ஆர்எஸ்எஸ்ஐ பேச அஞ்சுகிற, ஏன் கச்சராஜாவை பேச பயப்படுகிற, ஹார்ட்கோர் பிஜேபி பேச அஞ்சுகிற ஒன்றை நீங்க எவ்வித புரிதலும் இல்லாம கோயில்ல சதி நடக்குதுன்னு பேசுறீங்கன்னா என்ன வாதம் இது? அங்க ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் பொதுவா வரும். அதே அறநிலையத்துறை சார்பாக இயங்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல அவரே ஒரு பிளாக்கை திறந்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் திடீர்னு நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள், இந்துத்துவாவின் குரலாக இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் பேச தயங்குற விஷயத்தை திராவிட பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் முன்னாள் முதலமைச்சரை பேச வைக்கும் போது அது எஃபெக்டிவா இருக்கும்னு அவங்க கருதுறாங்களா? இவர் தவறி பேசிட்டாரா? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அடிப்படை கொள்கை இருக்கு. எவ்வளவுதான் எங்களுக்கு நேரெதிரான தத்துவத்தை கொண்டாலும் இந்துத்துவா என்பது ஒரு அடிப்படை கொள்கை. சோசியலிசம் என்பது காங்கிரஸ் அடிப்படை கொள்கை. கம்யூனிசம் என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. சமூக நீதி என்பது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. அப்படி திராவிடத்தை வேல்கொண்டு அழிப்போம், திராவிடத்தை கருவறுப்போம், திராவிடத்தை அழிப்போம்னு ஒரு விஹெச்பிங்கிற விஸ்வ இந்து பரிஷத்துங்கிற ஒரு மதவாத அமைப்பு கூட்டம் நடத்துது. அந்த கூட்டத்தை போய் உட்கார்ந்துட்டு இவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன்னா நீ தமிழ்நாட்டுடைய பேக் ரெக்கார்டு அரசியலே உங்களுக்கு தெரியல. ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக அறநிலையங்களை மூட வேண்டும்னு சொல்றது, ஒரு அமைப்பு அனைவரும் அர்ச்சகராக கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அங்கே தமிழ்ல ஓதக்கூடாது, தேவபாசையான சமஸ்கிருதத்தில் ஓதுங்கன்னு அரசு சொல்லுது. அப்படி அமைப்புகளை உட்காந்துட்டு அவங்க அதெல்லாம் பேசவும் தெரியாதுங்கன்னு யாரு? 3 முறை அமைச்சரான செல்லூர் ராஜு, 2 முறை அமைச்சரான கடம்பூர் ராஜு, அங்கே அமைச்சரான உதயகுமார்லாம் போய் உட்காந்துட்டு ஐயா அதெல்லாம் பேசுவாங்க தெரியாதுன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதனால தான் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் திராவிடம்னா போய் புலவர்கிட்ட கேளுங்கன்றாரு. கம்பராமாயணத்திலிருந்து சேர்க்கலான்னு சொன்னார். அவர் என்னை பொறுத்தளவில் அடிப்படை திராவிடத்தையோ அடிப்படை தமிழ் உணர்வையோ தமிழ்நாடு உணர்வு அற்றவர். அவரை பொறுத்தவரை வெள்ளமண்டல வியாபாரம் பண்ண வியாபாரி, அவ்வளவுதான். இன்னைக்கு அதிமுக கட்சி வித்திருக்காரு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஓகே, ராஜீவ் காந்தி கருணாநிதி குடும்பம் என்ன படிச்சு நான் பேசட்டுமா? இது என்ன பேச்சு? எப்படி அனுமதிக்கிறீங்க? தொழில்லாம் சொன்னீங்கன்னா எல்லா தொழிலும் சொல்லலாம். சொல்லட்டுமா? எல்லாருடைய தொழில் காது கேட்கல சேலம், எனக்கு காது கேட்கல சேலம். தொழிலை பற்றி எல்லாருமே சொல்லலாம். வெள்ளம் விக்கிறது இழிவான தொழிலா, கேவலமான தொழிலா? நான் சொல்லல, சொல்லலையா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சமூக சொல்லலாமா? உங்க விக்கிபீடியால அதெல்லாம் விக்கிபீடியால எடப்பாடி அதே மாதிரி தான் எல்லா தொழிலையும் சொல்லலாம். எல்லா தொழிலையும் சொல்லலாம். உதயநிதி வச்சு ஒரு அரசியல் நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்றத வச்சு தான் நீங்க வெறி வந்தது, நீங்க எவ்வளவு கேவலமா பேசணுமோ பேசுனீங்க. அத்தனை வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆமா ஆமா, வெறின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆமா, எல்லா வார்த்தையும். இப்போ தொழிலை பற்றி சொல்றீங்க, அதே மாதிரி தொழிலை பற்றி. ஆமா, வெள்ளமடி அவரும் அவர் போட்டிருக்காரு விக்கிபீடியால. எதனா ஆமா இருக்கட்டும் சார். அவருடைய தொழில் போட்டிருக்காரு. அதே மாதிரி எல்லா தொழிலும் தெரியும்ல. வியாபாரம் சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லித்தான் பாருங்க. ஆமா, சொல்லித்தான் பாருங்களேன்னா இல்ல என்ன சொல்லித்தான் பாருங்க. பயமுறுத்துறீங்களா? என்ன வெள்ளமடி என்ன அவர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் சார். அத பேசுங்க சார். அவரோட நிர்வாக திறமையில பேசுங்க, அவருடைய செயல்திறன்ல குறைபாடு பேசுங்க. அவர் செய்த தொழிலை வச்சு பேசாதீங்க. வார்த்தைகளை இப்போ சொல்றேன், இங்க பாருங்க. நான் தவறான சொல்லல. அவர் வியாபாரம் செய்றாங்க. அதிமுக வச்சு வியாபாரம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? வியாபாரம் பண்றாங்க. எல்லாரும் வியாபாரம் பண்ணி தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு ஒரு கட்சிங்கிறது கொள்கையை சார்ந்து இயக்கப்பட வேண்டியதா, லாப நஷ்ட கணக்குகளை பார்த்து இயக்கப்பட வேண்டியதா? அது ஒரு என்டர்பிரைசஸ் மாதிரி மாத்திட்டாருங்கிறத அவர் அப்படி விமர்சனமா வைக்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பதில நீங்க எந்த என்டர்பிரைசஸா மாத்திட்டாங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்லவா? எந்த விஷயம் சார்? அவங்க கேட்டாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். அவங்க கிட்ட பேசுறேன் சார். இப்போ அவங்க கிட்ட பேசுறேன். நீங்க பேசினே இருங்க. அப்போ ஈடி அமலாக்கத்துறை ரைடு வருது, இல்லனா கட்சியில வந்து இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த ஃபேக்டர்ஸை ஈடுகட்டுவதற்காகவும் தன்னுடைய பவரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவுமான ஒரு கணக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஏன் Z+ பாதுகாப்பு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்தாங்க? இதே கணக்கு தான் வந்து கடந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி கொள்ளையடித்து விட்டார். செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்கும் நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்த உடனே முதல்ல சிறையில தள்ளுவோம் சொன்னவங்க இன்னைக்கு என்டர்பிரைஸா மாத்தி தியாகின்னு சொல்றீங்களா? அவரை சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு திராவிடத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கிறவர் வந்து
அறநிலைத்துறை பள்ளிக்கூடத்தை நடத்தலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுதே அந்த கட்சி தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் இயங்கக்கூடிய நோக்கத்திலிருந்து விலகி போயிருச்சு. இல்ல அந்த 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 கேள்வியில் என்னன்னா, இப்போ அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வார்த்தையில் சொன்னா கோயில் கூடாது என்றேன். எதற்காக? கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க கொடியவர்களா? இதுல என்னன்னா இல்ல இல்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்லி முடிக்க விட மாட்டேன்றீங்களா? அவங்க பேசுவாங்க பேசாம இருந்தீங்க. ஒரு வார்த்தை கூட கண்டினியூஸா சொல்ல விட மாட்டீங்களா? வார்த்தைக்கு நீங்க பேசுனீங்கன்னா எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்போ அதான் சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நம்ம 4/10/2021 அக்டோபர் 4ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஜீவோ பாஸ் பண்றாங்க. 5 கல்லூரிகள் அறநிலையத்துறையின் சார்பாக ஆரம்பிக்க போகிறோன்னு 28 நாளில் ஒரு கல்லூரி துவங்கப்படுகிறது. 7 ரூம்களோட எந்த இடத்துல எவர்வின் வித்யாசிரமம் ஆசிரமம் அப்படின்ற ஒரு பள்ளி வளாகத்தில் அந்த இடத்துல அவசரமாக 28 நாளில் கல்லூரி துவங்கப்படுகிறது. அந்த கல்லூரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்போ தற்காலிகமாக இங்கே இருக்குது சோமநாதர் சாமி கோயில் வளாகத்தில் 5 ஏக்கர் நிலம், அந்த இடத்துல இதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற திராவிட மாடல் சமூக நீதி அவங்க 2023 பேப்பரில் கொடுத்த விளம்பரத்தை படிக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு HRCE டிபார்ட்மெண்ட், இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், பிரின்சிபல், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ஸ், இவங்க எல்லாம் இந்த கல்லூரிக்கு தேவை, கொளத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கல்லூரிக்கு தேவை போட்டுட்டு ஹிந்துஸ் ஒன்லி ஷுட் அப்ளை. அது ஆக்ட் சொல்லுது சார். இல்ல நான் என்ன சார், நீங்க திராவிட மாடல் சமூக ஆக்ட் சொல்லுது சார். நான் சொல்றது சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். இது செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது 10 வருஷம் போச்சு, காமராஜர் வரும்போது. நான் என்ன சொல்றேன், இது வந்து கல்வி நிறுவனம். கல்வி நிறுவனத்திலையும் ஆன்மீக வழியில போதிக்கிறவர்கள் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும். அதுல வந்து இந்த மாதிரி பேசினா அப்புறம் எப்படி பதில் சொல்லுங்க? தப்பான வாதம். இப்போ நான் என்ன சொல்றேன், இதே கல்லூரியில சுகைல்ன்ற ஒரு இஸ்லாமியர் மனு தாக்கல் பண்றார். நீதிமன்றத்தில் வழக்கு போகுது 2021 வழக்கு போயிட்டு அவர் வந்து உதவி அலுவலர் வேலைக்கு போடுறார். வழக்கு போயிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அரசும் சரி இந்து சமய அறநிலையத்துறையும் சரி HRCயும் அந்த வழக்கில் ஆஜராக சொல்லி அவருடைய வழக்கறிஞர் கேட்குறாரு. அவங்க வந்து பதில் சொல்லவே இல்லை. வெறும் அந்த கோயில் நிர்வாகம் மட்டும்தான் பதில் சொல்லுது. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ தெளிவாக சொல்லுது வெறும் இந்துஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அரசு உதவி பெறும் பள்ளினா இருக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸு அப்படின்ற பள்ளி, அந்த கோயில் மட்டுமே நிதி போட்டிருக்க பள்ளி அரசுகிட்ட எந்த உதவியும் பெறலாம், அவங்க இஷ்டப்படி தான் அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விரிவாக்கம் வரும்போது அரசு உதவி பெறும் பள்ளியாக நீங்கள் மாற்றும் பொழுது நாளைக்கு நிர்வாக சிக்கல் வரும். அதனால தான் நம்மளுக்கு வந்து மற்ற சிறுபான்மை அமைப்புகள் மாதிரி கிடையாது, கிறிஸ்துவ அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஒரு வசூல் தனியாக பண்ணுவாங்க. ஒரு கல்லூரி கட்டுறதுக்கோ இல்லைனா ஒரு நம்ம மருத்துவமனை கட்டுறதுக்கோ தனியாக வசூல் பண்ணி அந்த பக்தர்கிட்ட அதை கட்டுவாங்க. இது வந்து பொதுவாக இருக்கிற பணம். அடுத்தது என்னன்னா, அரசு துறை சார்ந்தது. நம்ம கல்வித்துறை தனியாக இருக்குது, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை தனியாக இருக்குது, அதே நேரத்தில் அறநிலையத்துறை தனியாக இருக்குது. மூன்றுமே அரசு சார்ந்த துறைகள். அப்போது இந்த மூன்றையும் ஒன்றா இணைச்சிட முடியுமா? அப்போ நம்மளுக்கு கல்வித்துறையும் அரசு வச்சிருக்குது, உயர்கல்வித்துறையும் அரசு வச்சிருக்குது, அறநிலையத்துறையும் அரசு. அப்போ அறநிலையத்துறை என்ன செய்யணும்னா, வெறும் ஆன்மீக பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நிதி எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா அரசு உதவி பெறும் பள்ளி நீங்கள் கல்லூரியாக வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த பாகுபாடு இருக்காது, போதிக்க வேண்டியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு இருக்காது. ஏனென்றால் அங்கே வந்து சைவ சித்தாந்தம் அந்த BA இருக்குது, வைஷ்ணவ சித்தாந்தம் அந்த BA ஆரம்பிக்க போகிறாங்க அந்த கல்லூரியில். கடந்த 2021-22 100 பேர் சேர்ந்தாங்க சைவ சித்தாந்தத்தில். கடந்த ஆண்டில் வந்து 32 பேர் சேர்ந்துருக்காங்க படிப்புக்காக, பட்டதாரி படிப்புக்காக அந்த கல்லூரியில். அப்படி அதோட விரிவாக்கம் வரும் பொழுது அப்போ நிதி தேவைப்படும். அப்போ என்ன செய்வீங்க? அதனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக கல்லூரிகளாக இருந்தால் வசதியாக இருக்கும். அப்போ நீங்கள் அவசரமாக இது வந்து முதலமைச்சர் தொகுதியில் மட்டுமே பண்ணுறீங்கன்னா அப்போ தான் இதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்குதோ அப்படின்ற விதத்தில் தான் அவர் சொல்கிறார். உடைய கல்லூரி கட்டக்கூடாதுன்ற விதத்தில் சொல்ல, அந்த விதத்தில் தான் அவர் சதி அப்படின்றதுக்காக சொன்னார். இது வந்து நம்ம அரசு துறை. இது அரசு துறையின் போது அரசு உதவி பெறும் கல்லூரியாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும். அந்த விதத்தில் அவர் சொன்னது தான் அந்த வார்த்தைகள். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசியல் கேட்போம்.
அரசு உதவி பெறும்னு ஆரம்பிச்சா அது நல்லதா இருக்கும். அதை எதிர்த்து தான் எடப்பாடி அவர்கள் சொன்னாருன்னு சொல்றாரு. ஆடு நனைதுன்னு ஓனாய் கொல்லப்பட்ட கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் 40 கலைக்கல்லூரிகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னார் எடப்பாடி. இந்த 4 ஆண்டுகளில் 44 கலை அறிவியல் கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கல்வி பணி தான் சிறந்த சேவைங்கிறத தமிழ்நாடு நம்பும். கடனுடனே வாங்கியாவது பள்ளிக்கூடத்தை கட்டுங்கிறது. அறநிலையத்துறையில் கல்லூரி ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இது வரைக்கும் என்ன சொல்ல பாஜக சொல்லாத, ஹெச்ராஜா சொல்லாத, பழனிசாமி சொல்றாருன்னா திமுக இந்துக்களுக்கு விரோதி. கல்வித்துறை இருக்கு. இல்ல மன்னிக்கணும், அரசு கல்விக்குன்னு ஒதுக்குற நிதியை தனியா ஒரு பள்ளிக்கல்வித்துறைனா முழுவதும் கோயில் நிதியை கோயிலுக்கே செலவு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அப்படிதானே பொன் வில்சன்? ஆமா, கோயிலுக்கே செலவு இல்லைன்னா நீங்க அரசு உதவி பெறும் கல்லூரியா ஆரம்பிங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரியா ஆரம்பிக்கும் போது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போதிக்கணும்ன்றது வருது. அது ராஜீவ்காந்தி ஏத்துக்கிறாரா? ஓகே ஓகே, அது ஏத்துக்கிறாரா? அதுதான் நம்ம அரசின் கொள்கையா? அரசின் கொள்கைன்னு வருது இல்ல, ஆர்டிகல் 25 படி. அதுதான் ஆர்டிகல் 25 படி. அப்படி பார்த்தாலே எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தானே சார். இந்துக்கள் தான் அங்க போதிக்கணும் அப்படிங்கறது பாஜக எதிர்க்குமா என்ன? அப்படியே மேடம், இப்ப இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பத்தி ஒரு நீண்ட நடிகை வாதம் நடந்திருக்குங்க. நீண்ட நடிகை வாதத்தை அடிப்படையில் அதுக்கு கடந்தா வரலான அண்ணன் பொன் வில்சனுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி தெரியாது, நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். அதுக்கு என்ன வேணால் பதில் சொல்லட்டும். ஏன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி வந்தபோது எப்படி வக்ஃப் போர்டு கண்டு இஸ்லாமியர்களுடைய தங்களுடைய மத மார்க்க கல்வியை வளர்ப்பதற்கும் அந்த சமூக மக்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு சட்டத்தில் இருக்கோ, அது மாதிரி இங்கே இங்கே ஹெச்ஆர்என்சிலே இருக்குது. ஏன் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆரம்பிக்கலையா? அப்போ ஒவ்வொரு கல்விச்சாலைகளை சேவைகளாக பயன்படுத்துங்கள்ங்கிறதா இருக்குது. அது படி தான் நடக்குது. இது இப்போ புதுசாக இல்லையே. மக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, செல்வி ஜெயலலிதா அவங்க பண்ணாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு, ஓபிஎஸ் பண்ணாரு. இன்னைக்கு மாணவர்களுக்கு இல்ல, இப்ப அதுல போதிக்கப்படக்கூடிய இப்ப சைவ சித்தாந்தம் கல்லூரியில வேலைவாய்ப்பு மட்டும் அப்படி வரும். படிப்பது எல்லாரும் போய் யார் வேணாலும் படிக்கலாம். யார் இந்துக்கள் தான் படிக்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க அது குறிப்பிட்ட பிரிவு மதம் சார்ந்த பிரிவு இருந்தால் அதை மட்டும் இந்த அவங்க மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. மாற்று சிந்தனையோட ஆய்வுக்காக படிச்சா படிக்கலாங்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய சட்டப்படியான ஏற்பாடு. அந்த சட்டம் அன்லாஃபுல்லா இருக்கா வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சட்டத்துல ரூல் தப்பா இருக்குங்கன்னு. நான் திடீர்னு எடப்பாடிக்கு இந்த யானோதயம் வந்துச்சுன்னா இது RSS எழுதி கொடுத்த அஜெண்டா. எப்படியோ வாய் தவறி உளறிட்டாரு, இப்போ பல்ட்டி அடிச்சிட்டாரு, நாளைக்கு வேற பல்ட்டி அடிப்பாரு. நாங்கள் திமுக மாணவர்களே அதனால தான் ஒரு திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தவரை எங்கள் கல்வி உரிமையில் கை வைத்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.